Hello all, இன்னைக்கு நம்ம NCERT கிளாஸ் ஹிஸ்ட்ரி சாப்டர் 8 டிவோஷனல் paths to the divine இதை பார்ப்போம். You may have seen people perform rituals of worship or singing bhajans, kirtans or kavalis or even repeating the name of God in silence and notice that some of them are moved to tears. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போயிருப்போம். அங்கே பீப்புளை பார்க்கும்போது அவங்க வந்து பஜனை பாடியோ கீர்த்தனை பாடியோ இல்லை காவாலிஸுங்கிறது என்னென்னா இஸ்லாமியர்கள் வந்து கடவுளை வழிபடும் போது பாடுற பாட்டு. சில பேர் வந்து கடவுளை மனசில் நினச்சிட்டு ரொம்பவே அமைதியாக வழிபடுறது, அப்படி ரொம்ப உருக்கமாக வழிபடும் போது அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது கூட நம்மளால் பார்க்க முடியும். Such intense devotion or love of God is the legacy of various kinds of bhakti and Sufi movements that have evolved since the 8th century. இப்போ இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை நம்ம இப்போ பார்க்குறது எதோட ஒரு லெகசியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பக்தி சூஃபி மூமெண்ட். பக்திங்கிறது வந்து ஹிந்துயிசமில் நடந்த ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சூஃபி மூமெண்ட்டுங்கிறது இஸ்லாமிசமில் நடந்த ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் வந்துட்டு 8th century, அதாவது மிடிவல் பீரியடில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. த ஐடியா ஆஃப் அ சுப்ரீம் காட். பிஃபோர் லார்ஜ் கிங்டம்ஸ் எமர்ஜ், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வர்ஷிப் தேர் ஓன் காட்ஸ் அண்ட் காடஸஸ். பெரிய பெரிய கிங்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு கடவுள்களை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. as people were brought together through the growth of towns, trade and empires, new ideas began to develop. இப்போ வணிகத்துக்காகவும் இல்லை நிறைய கிங்டம்ஸ் வந்து சேர்ந்து நிறைய மக்கள் வந்துட்டு ஒன்று கூட ஆரம்பித்தாங்க. அப்படி ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நியூ ஐடியாஸ் வந்து பிறக்க ஆரம்பிச்சது. இதில் the idea that all living things pass through countless cycles of birth and rebirth, performing good deeds and bad, came to be widely accepted. இதில் ஒரு ஐடியா வந்து அந்த காலத்தில் என்னென்னா, நம்ம வந்து பூமியில் வந்து பிறக்கிறது இறக்குறது இந்த வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எதனாலனா நம்ம செய்கிற குட் டீட்ஸ், அதாவது நல்ல செயல்கள் இல்லை தீய செயல்கள் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் த ஐடியா தட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் ஈவன் அட் பர்த் கெயின் கிரவுண்ட் டியூரிங் திஸ் பீரியட். என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஹியூமன்ஸும் பிறக்கும்போது அவங்க வந்து ஈக்குவல் கிடையாது, தே ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிலீஃப் தட் social privileges came from birth in a noble family or a high caste was a subject of many texts. நிறைய டெக்ஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உயர்தட்டு மக்கள், அதாவது அப்பர் கிளாஸில் இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிறக்கிறதுனாலே ஒரு சோஷியல் ப்ரிவிலேஜ் கிடைக்குது, அதாவது சில சலுகைகள் வந்து அவங்க பிறக்கும் போதே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா அவங்க வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள், அதனால் வந்து அவங்களுக்கு இந்த சோஷியல் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பர்த் ரீபர்த் சைக்கிள் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் சோஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லா ஹியூமன்ஸும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே நிறைய மக்களுக்கு பிடிக்காமல் போகுது. Many people were uneasy with such ideas and turned to the teachings of Buddha and Jaina. இதனாலேயே நிறைய பேர் புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் டீச்சிங்ஸ்க்கு மாறுறாங்க. ஏன்னா according to which it was possible to overcome social differences and break the cycle of birth rebirth through personal effort. இப்போ பர்சனல் எஃபர்ட் மூலமாகவே நம்ம வந்து இந்த பர்த் ரீபர்த் இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த சோஷியல் டிஃப்ரென்சஸை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் ஐடியாஸை வந்து நிறையா பேர் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதர்ஸ் ஃபெல்ட் attracted to the idea of a supreme god who could deliver humans from such bondage if approached with devotion or bhakti. இப்போ நிறைய பேர் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுப்ரீம் காட் இந்த உலகத்தில் வந்து ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கார், அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே. இப்போ அவரை வந்துட்டு நம்ம ஒரு முழு ஈடுபாடோட வழிபட்டோன்னா அவர் வந்து நம்ம இதை பர்த் ரீபர்த் சைக்கிள்லேருந்து நம்மளை விடுவிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த முழு ஈடுபாடோட ஒரே ஒரு கடவுளை வழிபடுறது தான் பக்தி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து பகவத்கீதையில் மென்ஷன் ஆகப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மிடிவல் பீரியடில் தான் வந்து இது வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. Shiva, Vishnu and Durga as supreme deities came to be worshipped through elaborate rituals. இந்த பக்தி மூமெண்ட்டில் இந்த 3 பேரை தான் வந்து முக்கியமான கடவுள்களாக வந்துட்டு நிறையா சடங்குகளோட வழிபட ஆரம்பிக்கிறாங்க. At the same time, gods and goddesses worshipped in different areas came to be identified with Shiva, Vishnu or Durga. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு இருக்க கடவுள்களை வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பக்தி மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் சிவா, விஷ்ணு, துர்கா இவங்க 3 பேர் தான் முக்கியமான கடவுளை வழிபட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம்
அவங்க வழிபட்ட கடவுள்களை வந்துட்டு சிவா விஷ்ணு துர்காவோட கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை சிவாவோட அவதாரமோ இல்லை விஷ்ணுவோட அவதாரமோ இல்லை துர்கை அம்மனோட அவதாரமாக அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இந்த கனெக்ட் பண்ணுற ப்ராசஸில் வந்து லோக்கல் மித்ஸ் அண்ட் லெஜண்ட்ஸ் பிகேம் அ பார்ட் ஆஃப் த புராணிக் ஸ்டோரிஸ். இந்த அவங்க வழிபட்ட கடவுள்கள் வந்துட்டு வந்ததுக்கான ஒரு கதை இருந்திருக்கும். அந்த கதையை வந்துட்டு இப்போ புராணத்தில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ புராணத்தில் இந்த சிவன் விஷ்ணு துர்கை அம்மனை வழிபடுறதுக்கான சில வழிமுறைகள் இருந்திருக்கும். அதை வந்துட்டு அந்த லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வழிபட்டு வந்த கடவுள்களுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றி பூஜைகள் செய்கிறாங்க. இவென்ச்சுவலி த புராணாஸ் ஆல்சோ லேட் டவுன் தட் இட் வாஸ் பாசிபிள் ஃபார் டிவோட்டீஸ் டு ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் காஸ்ட் ஸ்டேட்டஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புராணாஸில் புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. என்னென்னா எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உயர் ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, கீழ் ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, கடவுளை வந்து ஒரு முழு ஈடுபாடோடு வழிபடும் போது அவங்க வந்துட்டு சால்வேஷன், அதாவது மோட்சத்தை வந்து அட்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புராணாஸ்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க. த ஐடியா ஆஃப் பக்தி பிகேம் ஸோ பாப்புலர் தட் ஈவன் புத்திஸ்ட் அண்ட் ஜெயினாஸ் அடாப்டட் த பிலீஃப். இப்போ பக்தி வந்து பாப்புலர் ஆக ஆக புத்திசமும் ஜெயினிசமில் இருந்தவங்களும் கூட இந்த பக்தி மூமெண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. A new kind of South India, Nayan Alvar. The emergence of new religious movements led by Nayanars, saints devoted to Shiva, and Alvars, saints devoted to Vishnu, who came from all castes, including those considered untouchable like the Pullayar and Panars. இப்போ 7th to 9th சென்ச்சுரிக்கு நடுவில் இந்த பக்தி மூமெண்ட் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிது சவுத் இந்தியாவில். இதை வந்துட்டு யார் லீட் பண்ணுறா, முன்னெடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தோன்னா நாயன்மார்ஸும் ஆழ்வார்ஸும். நாயன்மார்ஸுங்கிறவங்க யாருன்னா சிவாவை வழிபட்ட துறவிகள், செயின்ஸ்னால் துறவிகள். ஆழ்வார்ஸுங்கிறவங்க யாருன்னா விஷ்ணுவை வழிபட்ட துறவிகள். இவங்க இந்த நாயன்மார்ஸ் ஆழ்வார்ஸ் 2 பேருமே எந்த விதமான காஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் அவங்க வந்து நாயன்மார்ஸாகவும் ஆழ்வார்ஸாகவும் இருந்தாங்க. ஈவன் வந்து அன்டச்சபிள்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளையார், ஸ்பானர்ஸ் இவங்கெல்லாமும் இதில் இருந்தாங்க. தே வேர் ஷார்ப்லி கிரிட்டிக்கல் ஆஃப் த புத்திஸ்ட் அண்ட் ஜெயினாஸ். ஏன் இவங்க வந்து புத்திசத்தையும் ஜெயினிசமையும் விமர்சித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, புத்திசமும் ஜெயினிசமும் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து மோட்சத்தை அடைய முடியும். சிவாவையோ விஷ்ணுவையோ முழு ஈடுபாடோடு வழிபடும் போது அதுவே வந்து மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தே ட்ரூ அப்பான் த ஐடியல்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹீரோயிசம் ஆஸ் ஃபவுண்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் பிளெண்டட் தெம் வித் த வேல்யூஸ் ஆஃப் பக்தி. இப்போ சங்க இலக்கியத்தில் அன்பு, அதுக்கப்புறம் வீரம், இந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்து பக்தியோடு மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது நெறிமுறைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். The Nayanars and Alvars went from place to place composing exquisite poems in praise of the deities enshrined in the villages they visited and set them to music. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாயன்மார்ஸும் ஆழ்வார்ஸும் ஊராக போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிவா விஷ்ணு இவங்க 2 பேர்த்த பற்றி இவங்க 2 பேரோட பெருமைகளை வந்துட்டு பாட போயம்ஸாக எழுதி கவிதைகளாக எழுதி அதை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க இசையோடு கூடி. ஏன்னா வந்து ஈஸியாக ரீச் பண்ணணும் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு. பிட்வீன் த 10th and 12th century 10th to 12th centuryயில் என்ன ஆகுதுன்னா, சோழாவும் பாண்டியாஸும் இந்த நாயன்மார்ஸ் ஆழ்வார்ஸ்க்கு வந்துட்டு கவிஞர்களாக இருந்த இந்த துறவிகளுக்கு எலாபரேட் டெம்பிள்ஸை வந்து கட்டுறாங்க. இந்த எலாபரேட் டெம்பிள்ஸ் இப்படி கட்டும்போது தான் ஒரு லிங்க் ஏற்படுது, இந்த பக்தி ட்ரெடிஷனுக்கும் டெம்பிள் வர்ஷிப்புக்கும் ஒரு லிங்க் ஏற்படுது. திஸ் வாஸ் ஆல்சோ த டைம் வென் தேர் போயம்ஸ் வேர் கம்பைல்டு. இப்போ நம்ம என்ன முன்னாடி பார்த்தோன்னா 7th to
9th சென்ச்சுரிஸில் வந்துட்டு இந்த நாயன்மார்ஸும் ஆழ்வார்ஸும் பிளேஸ் டு பிளேஸ் போய் அவங்களோட இதை வந்து வாயால் மியூசிக்கோடு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 10th to 12th சென்ச்சுரிஸில் இவங்களோட போயம்ஸை வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, புக்ஸில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. பிசைட்ஸ் ஹெஜியோகிராஃபிஸ்னால் என்னென்னா வாழ்க்கை வரலாறு. இந்த நாயன்மார்ஸ் ஆழ்வார்ஸோட வாழ்க்கை வரலாறை வந்து இப்போ கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாயன்மார்ஸ் ஆழ்வார்ஸ்னு இவ்வளோ நேரம் பேசணும்ல, அவங்க யார், எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். நாயன்மார்ஸ்ன்றது முன்னாடியே நம்ம பார்த்தோம், சிவாவை வழிபடுற துறவிகள் அப்படின்னு பார்த்தோம். 63 பேர் இருந்தாங்க. ஹூ பிலாங் டு முன்னாடியே பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்ட் பேக்ரவுண்ட்ஸு, பானை செய்கிறவங்க, இல்லைன்னா தீண்டத்தகாத வேலையாட்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பெசன்ட்ஸ்னால் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், என்னென்னா விவசாயம் செய்கிறவங்க, ஹண்டர்ஸ், சோல்ஜர்ஸ், பிராமணாஸ், சீஃப்ஸ், இவங்க எல்லா காஸ்ட்லேருந்தும் நாயனார்ஸ் இருந்தாங்க. த பெஸ்ட் நோன் அமாங் தெம் வார் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இப்போ அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்று இருந்தாங்க இந்த நாயன்மார், 63 நாயன்மார்கள். சார், there are 2 sets of compilation of their songs. இப்போ இவங்க இந்த நாயன்மார்கள் எழுதின பாட்டெல்லாம் வந்து 2 புக்ஸில் கம்பைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தேவாரம், திருவாசகம்னு சொல்கிறாங்க. நாயன்மார்கள் 63 பேர் மாதிரி ஆழ்வார்கள் 12 பேர் இருந்தாங்க. ஆழ்வார்கள் யாருன்னா விஷ்ணுவை வழிபட்ட துறவிகள். who came from equally divergent backgrounds, the best known being பெரியாழ்வார், அவரோட டாட்டர் ஆண்டாள், தொண்டரிப்பொடி ஆழ்வார், நம்மாழ்வார். இப்போ எல்லாருமே ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார்னு தான் முடியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரிப்பொடி ஆழ்வார், நம்மாழ்வார். பெரியாழ்வார், நம்மாழ்வார், தொண்டரிப்பொடி ஆழ்வார். their songs were compiled into திவ்ய பிரபந்தம். நம்ம இங்கே வந்து என்ன பார்த்தோம், தேவாரம், திருவாசகம். இவங்க வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து ஆழ்வார்கள் எழுதின போயம்ஸோட கம்பைலேஷன். Philosophy and Bhakti. Shankara was one of the most influential philosophers of India. Was born in Kerala in 8th century. இப்போ சங்கராச்சாரியார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்துட்டு ஃபிலாசபர்னா யாருன்னா தத்துவ ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. He was born in Kerala in 8th century. He was an advocate of Advaita. அத்வைத்தா அப்படிங்கிற ஒன்றில் வந்து அவர் பிலீவ் பண்ணுறாரு. இந்த அத்வைத்தா என்னன்னா the doctrine of the oneness of individual soul and supreme God. கடவுளும் நமக்குள்ளே இருக்க ஆத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்புறது. அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே கடைசியான உண்மை, அது நிலையான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து நிலையான உண்மை அப்படின்னு அவர் நம்பினார். He thought that Brahman, the only or ultimate reality, was formless and without any பேர் தராரு. அதுதான் பிராமன். இந்த பிராமனும் பிராமணாஸும் ஒன்று கிடையாது. இது வந்துட்டு இவர் கொடுக்குற பேர், அல்டிமேட் ரியாலிட்டி கொடுக்குற பேர். இந்த பிராமணுங்கிறது வந்துட்டு இதுக்கு ஒரு உருவம் கிடையாது, இல்லை அதுக்கு எந்த ஒரு குணங்களும் கிடையாது. இவர் வைக்கிற பேர் அவ்வளோதான். He considered the world around us to be an illusion. இவர் நினைக்கிறாரு இந்த உலகமே ஒரு மாயை தான், அதுதான் illusion சொல்கிறாரு. And preached renunciation of the world. இவர் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே துறக்கணும், முற்றிலுமாக துறந்தால் தான் வந்துட்டு நம்மளால் வந்து மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடாப்ஷன் ஆஃப் த பாத் ஆஃப் நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூ நேச்சர் ஆஃப் பிராமன். இப்போ நம்ம பிராமணன் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ வந்து நம்ம நிறைய நாலேஜை வந்து கெயின் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து முற்றிலுமாக திறக்கணும், எது மேலேயும் ஆசைப்படக்கூடாது, அப்போ தான் நம்ம வந்து மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சங்கராச்சாரியார் வந்துட்டு நம்ம உயிரோடு இருக்கும்போதே மோட்சத்தை அடைய முடியும் எப்படின்னா த்ரூ த பாத் ஆஃப் நாலேஜ். அப்புறம் ரெனன்சியேஷன்னா எல்லாத்தையும் துறந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் ராமானுஜர் வராரு. ராமானுஜர் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறாரு 11th சென்ச்சுரியில். சங்கராச்சாரியர் வந்து கேரளாவில் 8th சென்ச்சுரியில் பிறக்கிறாரு. இவர் வந்து 11th சென்ச்சுரி. வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை. According to him, the best means of attaining salvation was through intense devotion to Vishnu. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து மோட்சம் எப்படி அடையலான்னா விஷ்ணு மேலே முழு ஈடுபாட்டோட பக்தி மோட்சத்தை அடைய முடியும். விஷ்ணு in his grace helps the devotee to attain the bliss of union with him. இப்போ நம்ம விஷ்ணு மேலே ஒரு முழு ஈடுபாட்டோட இருக்கும்போது அவர் வந்து நமக்கு அந்த
அந்த பகவானோட சேரக்கூடிய அந்த ஆனந்தத்தை வந்து நமக்கு தருவார். அதுதான் வந்துட்டு அட்டைன் த பிளிஸ் ஆஃப் யூனியன் வித் ஹிம். அவரோட சேர்றதுக்கான அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நம்மளால் பெற முடியும். ஹீ ப்ரொபவுண்டட் த டாக்ட்ரின் ஆஃப் விசிஷ்டத்வைதா. அவர் வந்து அத்வைத்தா, இவர் வந்து விஷ்ணுவோட ஃபாலோவரில். ஸோ விசிஷ்டத்வைத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விசிஷ்டத்வைத்தா ஆர் குவாலிஃபைடு ஒன்னஸ் in that the soul even when united with the supreme god remain distinct. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆத்மா வந்து கடவுளை போய் அடையுது. அப்படி அடையும் போதும் கூட அது வந்து தனித்து தான் இருக்குது. ஸோ பிராமனும் ஆத்மாவும் வேறு வேறு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ராமானுஜாஸ் டாக்ட்ரின் கிரேட்லி இன்ஸ்பயர்ட் த நியூ ஸ்ட்ராண்ட் ஆஃப் பக்தி விச் டெவலப்ட் இன் நார்த் இந்தியா சப்சிக்வெண்ட்லி. இப்போ ராமானுஜோட கான்ட்ரிபியூஷன் டு த பக்தி வந்துட்டு ரிமைன் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம்.